Hello friends, welcome back to our channel Sandy Super Samayal. நான் உங்க சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுல வந்து நான் ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்றேன், ரொம்ப பிளஸ்டாவும் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா இது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு வீடியோவா தான் இருக்கும். என்ன அப்படின்னா இப்போலாம் நம்ம வந்து சின்ன வியாதி கூட இல்லை, சின்ன பிரச்சனைக்கெலாம் நம்ம டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்சிடுறோம். அப்படி இல்லைனா நம்மளா ஏதாவது ஒரு மருந்தை வாங்கி போட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அதனால ஏகப்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ் வருது. நம்ம ஒரு சின்ன பிரச்சனைக்காக போய் அதுக்காக செலவு பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையை வாங்கிட்டு வந்துடுறோம். அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. நம்மளுக்கு இருக்க பிரச்சனையும் போயிடணும், அதனால இன்னொரு பிரச்சனை வரக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முடிஞ்ச வரைக்கும் சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு சொல்யூஷனாக தேடி எடுக்கணும். சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு சொல்யூஷன் முன்னாடி காலத்துலலாம் எல்லார் வீட்லேயும் பாட்டி தாத்தா எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இல்லாமல் நிறைய கிடச்சிருக்கும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை இல்லையா? இப்போ வந்துட்டு நம்ம யூடியூபர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த சில டிப்ஸை வச்சு அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுற அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் ஆகுற ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அதுக்கு இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஈஸியாக சொல்யூஷன் தெரிவிக்க முடியும். எப்படி எதுவுமே இருக்கக்கூடாது, இனிமேவும் வரக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட ஆசையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கூடவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம இந்த கொலாபில் இருக்க எல்லா யூடியூப் சேனலோட லிங்க்குமே இருக்குது. அவங்க சேனலையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னது தின்ன அப்படி என்ன இப்படி வலிக்குது? செம்மையா வலிக்குது. கண்டதை வாங்கி தின்றத முதல்ல விடு, சரியா? இல்லப்பா, ஒரே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா இருக்கு, ரொம்ப வலிக்குது. என்ன கருமத்தை தின்னு தொலைச்சு? அப்படி எதுவும் சாப்பிடல, இதுதான் சாப்பிட்டேன். ஏற்கனவே நீ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டில் உட்காந்தே வேலை பார்க்குறேன். இதுல இந்த மாதிரி கண்ட எண்ணெயில பிடிச்சத வாங்கி தின்னு வச்சுக்கோங்க, இப்படிதான். சரி அட்வைஸ் பண்றதை நிறுத்திட்டு கொஞ்சம் எனக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்றேன். சரி இரு வர. இதுதான் உங்களோட இதுக்கான மருந்து. என்னன்னா இப்போ ஒரு அரை கிளாஸ் மோர் வச்சிருக்கான் இல்லையா, இதுல கொஞ்சமா சால்ட் போட்டுக்க போறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான். இதை மட்டும் இப்போ குடிச்சு பாரு, ஒரு 1/4 மணி நேரத்தில் உன்னோட வலி எல்லாம் சட்டுன்னு பறந்துடும். அவ்வளோதானா? இவ்வளோ சிம்பிளாக இருக்கு. நான் கூட இதுக்கு டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிடணும், என்ன சைடு எஃபெக்ட் வந்து போதும், இது வேற வலிக்குது, சாப்பிடாமே இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மாத்திரைலாம் போடக்கூடாது, மாத்திரைலாம் போட்டா சைடு எஃபெக்ட் வரும். அவன் கண்ணா பின்னாடி 2 செகண்ட்ல சரியாயிடும், 6 செகண்ட்ல சரியாயிடும் எல்லாம் கொடுப்பான். அங்க கண்ட கருமத்தெல்லாம் வாங்கி கொடுக்கலாம இப்படி வீட்டுல இருக்க நேச்சுரலான இதுல எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டா உடம்புக்கும் சரி, நம்ம வேற எதுனாலுமே சரி, எந்த கெடுதலும் வராம பண்ணலாம். இப்படி சரி ஓகேப்பா, நான் குடிக்கிறேன். ஆக்சுவலா டேஸ்டா கூட இருக்கு. பாரு கொஞ்ச நேரத்துல எப்படி சரியாகுது பாப்போமே. வலி எல்லாம் போயிடுச்சு. நிஜமாவே நீ சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா வருதுப்பா. எனக்கு இப்பயே ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காது, இப்பயே எனக்கு வலி எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இவ சொன்னதெல்லாம் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வெளியில போய் காசு கொடுத்தாலாம் எதுவும் வாங்க வேணாம், வீட்டுல இருக்க இந்த விஷயத்த வச்சே சாப்பிட்டுருங்க. என்ன மாதிரி சைட் எஃபெக்ட் இல்லாம அதை பண்ணிக்கோங்க. பாய் சொல்லிடுவோமா? பாய்.
கிளாஸில் பார்க்க போகிறது மூட்டு வலிக்கான ஹோம் ரெமெடி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாயிட்டக்கு அப்புறமா சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிட்டோம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. இப்போ ஒரு கற்பூரத்தை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கற்பூரத்தை க்ரஷ் பண்ணி எண்ணெயில போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்டக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய மூட்டு வலிக்கான எண்ணெய் ரெடி. அது நல்லா கூல் ஆயிட்டக்கு அப்புறமா உங்க முட்டில எங்க வலி இருக்கோ அங்க தேய்ச்சிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் டாட் சேனல்லேருந்து மலச்சிக்கலுக்கான ஹோம்மேட் ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நம்ம செய்ய போகிறது கொத்தவரங்காய் ஜூஸ். ஸோ கொத்தவரங்காயில் வந்து நார்ச்சத்து நிறையா இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிக்கிறதுக்கு தேவையான அமிலங்களை சுரக்க வைக்கிறதுல கொத்தவரங்காய் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ கொத்தவரங்காய் வந்து ரொம்ப வாய்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேர்க்க மாட்டோம். ஸோ இதை வந்து இந்த ஜூஸை வந்து காலையில் வெறும் வயிற்றுல வாரத்தில் 3 நாள் 10 குழந்தைங்க வந்து 10 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து குடிக்கலாம். ஸோ வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் நம்ம குடிக்கும்போது நம்ம மலச்சிக்கல் வந்து சரியாயிடும். ஸோ இதை வந்து கொத்தவரங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்னதாக ஒரு துண்டு எலுமிச்சம்பழம், இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுக்கலாம். அதை வடிகட்டி அதில் தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து நம்ம வந்து குடிக்கலாம். ஸோ மலச்சிக்கல்ன்றது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இதை சரி பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும், நம்மளால் ஆக்டிவாகவும் இருக்க முடியும். ஸோ குழந்தைங்க வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறதுக்கு வெக்கப்படுவாங்க, ஒரு சிலர் வந்து பெற்றோர்கள் வந்து நம்ம வந்து குழந்தைங்களை வந்து கவனிக்கணும், அவங்க டெய்லி வந்து மலம் கழிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். இதில் வந்து வெக்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து கொத்தவரங்காய் வந்து ஜூஸாக அடித்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நமக்கு வந்து உடனடியான ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கொத்தவரங்காய் வந்து பொரியலாக கூட்டாக நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது மலச்சிக்கல்லேருந்து முழுமையாக நம்ம வந்து விடுபடலாம். ஸோ இந்த ரெமெடி பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. கன்னியாகுமரி சொல்யூஷன்ஸ் சேனலில் இருந்து விஷப்பூச்சிகள் கடித்தா நம்ம உடனடியாக விஷம் வந்து உடம்புல வந்து விஷம் பரவிடும். அப்படி பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு நம்ம நைட்டு தூங்குகிற டைமில் அந்த மாதிரி தெரியாமல் ஏதாவது பூச்சிகள் கடிச்சிருக்கும். அமாவாசை இருக்கும்ல, அமாவாசை வரும், பௌர்ணமி, அந்த மாதிரி டைம்களில் வந்து உடம்பு அதிகமாக அரிக்கும். அது வந்து விஷக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷக்கடிக்கும் இது வந்து பெஸ்ட்டு மெடிசன். நாங்கள் வந்து காலங்காலமாக ட்ரை பண்ணுற ஒரு மெடிசன். நீங்களும் ட்ரை பண்ணலாம். மெடிசன் இல்லை, உணவு தான். இப்போ என்னெல்லாம் தேவை அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு வெத்தலை வேணும். அதுக்கப்புறம் நல்ல மிளகு இருக்குல்ல, நல்ல மிளகுல வந்து ஒரு 5-6 நல்ல மிளகும் தேவைப்படும். இப்போது இந்த மாதிரி தெரியுதா, இப்படி வெத்தலையில் வந்து நல்ல மிளகு இப்படி வைக்கணும். எத்தனை எடுத்திருக்கேன், ஒரு 10 நல்ல மிளகு எடுத்திருக்கேன், போதும். இதை வந்து இப்படியே மடிச்சுக்கணும். மடித்து இப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தியாஸ் வேர்ல்ட் சேனல்லேருந்து சர்க்கரை வியாதிக்கான ஹோம் ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற இர்ரெகுலர் பீரியட்ஸை கூட இது சரி செய்யும். ஸோ இது வந்து எதில் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற ஃப்ளவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி அல்லது சுடுகாடு மல்லின்னு கூட இன்னொரு பேர் இதுக்கு இருக்குது. ஸோ இந்த பூவில் தான் நான் இந்த ரெமெடி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பூ வந்துட்டு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உடையது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் கூட இந்த பூவை வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக புற்றுநோய் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.
அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கணும். இதை வந்துட்டு தண்ணி வந்து 100% நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதும் நம்ம 5 பூ, இதில் 5 பூ தான் போடணும். 5 பூ போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது 2 கப்பு வந்துட்டு 1 கப் அளவுக்கு வற்றி வாரது வரை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க வச்சு இதை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட சர்க்கரை வியாதி வந்துட்டு படிப்படியாக குறையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருசி சமையல் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். 2 லெமன் எடுத்துக்கோங்க, 4 வந்து பெரிய நெல்லிக்காய், 1 இன்ச் வந்துட்டு இஞ்சி வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க. 1/4 கப் வந்து புதினா, 1/4 கப் வந்து மல்லி இலைகள். மல்லி புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிளெண்டரை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இஞ்சியை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காயை வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் கட் பண்ணி பிளெண்டர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் மல்லி புதினா இது 2யுமே வந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து 2 லெமன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஸ்க்யூஸ் பண்ணிட்டு அந்த ஜூஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜூஸையுமே சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து நன்னாரி சிரப்பு வந்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்க வந்து ஹனி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஹெல்த்தியான ஹோம் ரெமிடி இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் வந்து ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ருதி. டாமஞ்சேரி கிச்சனில் நம்ம இன்றைக்கி ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையை வீட்டிலேயே எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூடவே 1 கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகிடும். இதை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிதிங் ஸ்பெஷல் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்டு கஃபுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 3யும் சேர்த்து லைட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக அரைச்சா போதும். நெக்ஸ்ட்டு இதில் 1 கப் அளவுக்கு துளசி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கஷாயம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மண் பானை தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி கூட அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான். ஸோ மிக்ஸ் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இந்த 2 கப்பு தண்ணி 1 கப் வரைக்கும் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கோல்டு கஃப் ஹோம் ரெமெடி ரெடி ஆயிருச்சு. இது வந்து நம்ம 11 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த ஹோம் ரெமெடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.